குட் மார்னிங் டு ஆல். கும்பகோணம் மெட்ராஸ் ஐஏஎஸ் அகாடமி தினசரி நடப்பு நிகழ்வுகள் டிசம்பர் 4 மற்றும் 5க்கான நடப்பு நிகழ்வுகள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன நடப்பு நிகழ்வுகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, ஹிஸ்ட்ரி அண்ட் பாலிட்டி அண்ட் ஜியாகிராஃபி சயின்ஸ் ஏரியாவில் இருக்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரியில் ஒரு வருஷமும் டிசம்பர் 4ஆம் தேதி நம்ம என்ன டேவை அனுசரிக்கிறோம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, நேஷ்னல் நேவி டே அப்படிங்கிறத வந்து ஒரு வருஷமும் டிசம்பர் 4ஆம் தேதி நம்ம அனுசரிக்கிறோம். டிசம்பர் 5ஆம் தேதி என்ன அனுசரிக்கிறோம் அப்படின்னா வேர்ல்டு சாயில் டே. ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் செலிப்ரேட்டட் டு ரைஸ் அவேர்னஸ் ஆஃப் த வேல்யூ ஆஃப் சாயில் என்விரான்மெண்டல் பேலன்ஸ் அண்ட் ஹியூமன் வெல் பீயிங் அப்படிங்கிறது. ஸோ 2 டே பார்த்துருக்கோம். டிசம்பர் 4 அப்படிங்கிறது நேஷ்னல் நேவி டே, டிசம்பர் 5 அப்படிங்கிறது வேர்ல்டு சாயில் டே. இந்த வருஷத்துக்கான தீம் இட் இஸ் செலிப்ரேட்டட் டு ரைஸ் அவேர்னஸ் ஆஃப் த வேல்யூ ஆஃப் சாயில் என்விரான்மெண்டல் பேலன்ஸ் அண்ட் ஹியூமன் வெல் பீயிங். தேர்ட் ஒன், பெண்கள் பார்வையற்றோருக்கான உலக கோப்பை கிரிக்கெட் போட்டி 2025 எங்க நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா, இந்தியாவில் வந்து என்ன பண்ணா நடக்குது. ஸோ பார்வையற்றோருக்கான முதலாவது பெண்கள் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி அடுத்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு இந்தியாவில் நடைபெறுது. இதே பார்வையற்றோருக்கான போட்டி 2024 எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா, பாகிஸ்தானில் நடைபெற்றது. ஆனால் என்ன பண்ண முடியல அப்படின்னா, பாகிஸ்தானில் நடைபெற்றால இந்திய அணிகள் வந்து பாகிஸ்தானில் போயிட்டு விளையாட முடியல. அதனால இப்போ இந்தியாவில் வச்சுருக்காங்க. அடுத்த வருஷம் இப்போ பாகிஸ்தானில் இருக்கக்கூடியவங்க இங்கே வந்து விளையாடுவாங்களா அப்படின்னா, அவங்க 2 பேர்த்துக்கும் பொதுவாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பொதுவாக நேபாளம் அப்படிங்கிற பிளேஸில் வந்து கேம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாலிட்டி. மராட்டிய மாநிலத்தின் புதிய முதல் மந்திரி. மராட்டிய புதிய முதல் மந்திரியாக தேவேந்திர பட்னாவிஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அவருடன் 2 துணை முதல் மந்திரிகளும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அவர்களுக்கு மராட்டிய மாநிலத்தோட கவர்னர் சிபி ராதாகிருஷ்ணன் வந்து பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அப்போ மராட்டிய மாநிலத்தின் புதிய முதலமைச்சர் யாருன்னா தேவேந்திர பட்னாவிஸ். அவரோட 2 துணை முதல் அமைச்சர்களும் பதவியேற்றிருக்காங்க. இவங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தது கவர்னர் சிபி ராதாகிருஷ்ணன். மக்கள் தொகை சாதிவாரி கணக்கெடுப்பு. ஸோ டெல்லியில் நடைபெற்ற அகில இந்திய சமூக நீதி கூட்டமைப்பு மாநாட்டில் நாடு முழுவதும் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளை மீட்டெடுக்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது நடத்த வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. சமூக நீதி எனப்படும் இடஒதுக்கீடு என்பதை சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கியவர்களுக்கு தரப்பட வேண்டும் என்பதுதான் இந்திய அரசியலமைப்பின் சட்ட வரையறை. இதை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மக்கள் தொகை சாதிவாரி கணக்கெடுப்பில் டெல்லியில் வந்து நடைபெற்ற அகில இந்திய சமூக நீதி கூட்டமைப்பு மாநாட்டில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் நாடு முழுவதும் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களோட உரிமைகளை மீட்டெடுக்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது எதுக்காக அப்படின்னா, சமூக நீதி எனப்படும் இடஒதுக்கீடு என்பதை சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கியவர்களுக்கு தரப்பட வேண்டும் என்பதுதான் இந்திய அரசியல் அமைப்பு சட்ட வரையறை. அதனால மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாதி வாரியில தான் கணக்கெடுக்கணும்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் டெல்லியில் நடைபெற்ற மாநாட்டில் பேசியிருக்காரு. பெஞ்சல் புயலால் அதிகம் சேதமடைந்த மாவட்டங்கள். வங்கக்கடலில் உருவான பெஞ்சம் அப்படிங்கிற புயலால் வந்து அதிக அளவு சேதமடைந்த மாவட்டங்கள் கடலூர், விழுப்புரம் அண்ட் கள்ளக்குறிச்சி. இந்த மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 2000 நிவாரண உதவி வழங்கப்படும் என தமிழக அரசு கூறியுள்ளது. அப்போ 2024ஆம் ஆண்டு வங்கக்கடலில் உருவான புயலோட பேர் பெஞ்சல் அப்படிங்கிற புயல். அதில் அதிக அளவு பாதிப்படைந்த மாவட்டங்கள் கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி. இந்த மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 2000 நிவாரண உதவி வழங்கப்படும் என தமிழக அரசு கூறியிருக்காங்க. லெபனானில் இஸ்ரேல் சரமாரியான குண்டுவெடிப்பு. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும், அக்டோபர் 7, 2023 லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா பிரச்சனை அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த பிரச்சனை இன்னும் என்ன பண்ணலை, முடிவுக்கு வந்து வரல. ஸோ பாலஸ்தீனத்தில் வந்து ஹமாஸ் அப்படிங்கிற அமைப்பினரின் கட்டுப்பாட்டில் இருக்கும் காசா நகர் மீது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி முதல் இஸ்ரேல் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா போர் அப்படிங்கிறத தொடுக்க ஆரம்பிச்சாங்க. லெபனான் முழுவதும் ஹிஸ்புல்லா அமைப்பினரின் ஆயுத கிடங்கள் உள்ளிட்டவற்றை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிய வந்திருக்கு. ஸோ நேற்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இஸ்ரேல் ராணுவம் வந்து லெபானில் இருக்கக்கூடிய
ஹிஸ்புல்லா அமைப்பினருடைய ஆயுத கிடங்குகள் இருக்கக்கூடிய இடங்கள் ஃபுல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து சராமாரியாக குண்டு மலை பொழிஞ்சு அந்த இடத்த சேதப்படுத்தியிருக்காங்க. இதில் பெண்கள் சிறுவர்கள் உட்பட 11 பேர் என்ன இருக்காங்கன்னா அப்படின்னா பலியாக இருக்காங்க. ஸோ இந்த லெபனான் மற்றும் வந்து இஸ்ரேல் இவங்க பிரச்சனையில் வந்து முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி அமெரிக்கா போன்ற பல நாடுகள் வந்து ஒப்பந்தம் மேற்கொண்டாங்க. ஒப்பந்தம் மேற்கொண்ட 2வது நாள் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த பிரச்சனை திரும்பவும் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ லெபனான் மற்றும் இஸ்ரேலுக்கான பிரச்சனை எதனால் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹமாஸ் அப்படிங்கிற ஹிசிபுல்லா அமைப்பு தான் இதுக்கு வந்து காரணம். ஸோ இந்த அமைப்பு வந்து இஸ்ரேல் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா அவங்க வந்து அதில் வந்து தலையிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அப்படிங்கிற அமைப்பு வந்து அதை கேட்குற மாதிரி இல்லை. அதனால அவங்களுக்கு வந்து போர் வந்து போன வருஷம் வந்து அக்டோபர் 7ஆம் தேதி ஆரம்பிச்சிது. ஸோ இன்ன வரைக்கும் என்ன ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா பிரச்சனை வந்துட்டுருக்கு. தெலுங்கானாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ஸோ தெலுங்கானா மாநிலத்தில் வந்து முழுகு அப்படிங்கிற மாவட்டத்தில் நேற்று வந்து என்ன நடந்திருக்குன்னா ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. இந்த நிலநடுக்கத்தோட ரிக்டர் அளவுகோல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5.6 புள்ளியாக என்ன பண்ணியிருக்குன்னா இருந்திருக்கு. இது கடந்த 55 ஆண்டுகளில் ஏற்பட்ட 2வது சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ஸோ அப்போ தெலுங்கானாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் எந்த மாவட்டத்தில் ஏற்பட்டுனா முழுகு அப்படிங்கிற மாவட்டத்தில் அதோட ரிக்டர் அளவுக்குள் 5.6 அப்படிங்கிறது இருந்திருக்கு. இது 2வது கடந்த 55 ஆண்டுகளில் ஏற்பட்ட 2வது சக்தி வாய்ந்த நிலநடுக்கமாக இது வந்து காணப்படுது. PSLV C-59 அப்படிங்கிற ராக்கெட். ஸோ இது வந்து புதன்கிழமை அன்றைக்கே வந்து விண்ணில் செலுத்துறதா இருந்தாங்க நம்ம இஸ்ரோ. ஆனால் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அதை செலுத்த முடியல. ஆனாலும் இதை நியூஸ் அதாவது வியாழக்கிழமை அன்றைக்கி நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஸோ இன்றைக்கி ஈவினிங் வியாழக்கிழமை ஈவினிங் 4 மணிக்கு கரெக்டாக அது என்ன பண்ண போகுதுன்னா விண்ணில் ஏவப்படுது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து நேற்று விண்ணில் ஏவ இருந்த ராக்கெட் திடீரென வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம், இஸ்ரோ, ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் சூரியனோட ஒளிவட்ட பகுதியை ஆய்வு செய்ய ப்ரோபோ 3 அப்படிங்கிற திட்டத்தின் வந்து லூகல்டர் மற்றும் வந்து கொரோனாகிராஃப் என்ற 2 செயற்கைக்கோள்களை இன்று மாலை என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏவ இருக்காங்க. ஸோ அந்த ப்ரோபோ 3 அப்படிங்கிற திட்டத்தின் கீழே 2 செயற்கைக்கோள் போகுது. அதோட ஃபர்ஸ்ட் செயற்கைக்கோளோட பேர் வந்து லூகல்டர், மற்றொரு செயற்கைக்கோளோட பேர் வந்து கொரோனோகிராஃப் அப்படிங்கிற செயற்கைக்கோள். ஸோ டே என்ன பார்த்தோம், நேஷனல் நேவி டே அப்படிங்கிறது டிசம்பர் 4 அன்றைக்கி நம்ம அனுசரிக்கிறோம். வேர்ல்டு சாயில் டே அப்படிங்கிறது டிசம்பர் 5ஆம் தேதி அனுசரிக்கிறோம். இந்த வருஷத்துக்கான தீம் இது செலிப்ரேட்டட் டு ரைஸ் அவேர்னஸ் ஆஃப் த வேல்யூ ஆஃப் சாயில் என்விரான்மெண்டல் பேலன்ஸ் அண்ட் ஹியூமன் வெல் பீயிங். பெண்கள் பார்வையற்றோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி 2025 இந்தியாவில் நடைபெற உள்ளது. மராட்டிய மாநிலத்தோட புதிய முதலமைச்சராக தேவேந்திர பட்னாவிஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தது கவர்னர் CP ராதாகிருஷ்ணன். மக்கள் தொகை சாதி வாரியில தான் கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் வந்து டெல்லியில் நடைபெற்ற அகில இந்திய சமூக நீதி கூட்டமைப்பு மாநாட்டில் வந்து நேற்று சொல்லியிருக்காரு. ஜியாகிராஃபி. பெஞ்சல் புயலால் அதிகம் சேதமடைந்த மாவட்டங்கள் எது இருக்குன்னா கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி. இந்த மாவட்டங்களுக்கு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 2000 அப்படிங்கிறது நிவாரண உதவி வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. லெபானன் இஸ்ரேல் வந்து சரமாரியான குண்டுவெடிப்பு. ஸோ இந்த லெபானின் வந்து பாலஸ்தீன ஹமாஸ் அமைப்பினரோட கட்டுப்பாட்டில் இருக்கும் காசா நகர் மீது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி முதல் இஸ்ரேல் வந்து போர் தொடுத்துட்டு வராங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று லெபான் முழுவதும் ஹிஸ்புல்லா அமைப்பினரோட ஆயுத கிடங்கள் எல்லாத்தையும் வந்து இஸ்ரேல் சரமாரியாக தாக்கிட்டாங்க. இதில் பெண்கள் சிறுவர்கள் உட்பட 11 பேர் என்ன இருக்காங்கன்னா பலியாயிருக்காங்க. தெலுங்கானாவோட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் தெலுங்கானாவில் வந்து முழுகு அப்படிங்கிற மாவட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரிக்டர் அளவுக்குள்ள 5.6 வந்து நேற்று நிலநடுக்கம் பதிவாயிருக்கு. இது கடந்த 55 ஆண்டுகளில் ஏற்பட்ட 2வது சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். PSLV C-59 அப்படிங்கிற ராக்கெட்டு ஸோ புதன்கிழமை அன்றைக்கி வந்து விண்ணில் ஏவதாக இருந்தாங்க. பட் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அது வந்து ஏவ முடியல. ஆனால் வியாழக்கிழமை ஈவினிங் 4 மணிக்கு இது விண்ணில் ஏவப்படுகிறது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அந்த இஸ்ரோ, ஐரோப்பிய விண்வெளி நிறுவனம் சூரியனோட ஒளிவட்ட பகுதியை ஆய்வு செய்ய ப்ரோபோ 3 அப்படிங்கிற திட்டத்தின் அடிப்படையில் லூகல்டல் மற்றும் கொரோனாகிராஃப் அப்படிங்கிற 2 செயற்கைக்கோள்களை இன்று மாலை என்ன பண்ணிருக்காங்கன்னா விண்ணில் ஏவ இருக்காங்க. ஸோ இதுக்கோட PDF நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு நம்மளோட கூகுள் ஃபார்மில் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டாக வருவாங்க ஒரு 10 கொஷின். ஸோ டெஸ்ட் எழுதி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.